வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் வடமராட்சி காட்டு பகுதியை திடீரென சுற்றி வளைத்த புலனாய்வு பிரிவினர். கைப்பற்றப்பட்ட மர்ம பொருள் பின்னணியில் முக்கிய புள்ளி. தொடரும் விசாரணை. நாட்டின் பல்கலைக்கழக தரவரிசையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு கிடைத்துள்ள அங்கீகாரம். வெளியான தகவல். இன்றைய தினம் மக்களின் வங்கிக் கணக்குக்கு வரவுள்ள பணம். அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி அறிவிப்பு. உயிரிழந்த முன்னாள் போலீஸ் மாதிபரின் மரண விசாரணையில் திடீர் திருப்பம். பிரத்யோக பாதுகாப்பு அதிகாரி வழங்கிய அதிர வைக்கும் வாக்குமூலம். நீதிமன்றில் அம்பலப்படுத்தப்பட்ட முக்கிய தகவல். சபாநாயகருக்கு எதிராக பாய்ந்த குற்றச்சாட்டு. தொடர்ந்தும் அரசாங்கத்தை இலக்கு வைக்கும் முக்கிய புள்ளி. அம்பலமான தகவல். இலங்கையின் மக்கள் நெரிசலிலும் உயிரை காக்கும் 1990 உயிர்காப்பு சேவை. ஆம்புலன்ஸை அடுத்து களமிறங்க உள்ள மோட்டார் சைக்கிள்கள். மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். கொழும்பு உட்பட நாடு முழுவதும் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு வந்த பேராபத்து. சற்று முன் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். நடப்பது என்ன? பிள்ளையானை விடாது துரத்தும் நீதிமன்ற நடவடிக்கைகள். இன்றும் எடுத்துக் கொள்ளப்பட்ட முக்கிய வழக்கு. குறிக்கப்பட்ட நாள். பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. நாட்டின் முக்கிய இடத்தின் மீது இணையவழி தாக்குதல். சற்று முன் வந்த அவசர எச்சரிக்கை. நாமலுக்கு நீதிமன்றம் வழங்கிய அதிரடி உத்தரவு. நீதிமன்றத்திற்கு வெளியே வந்து ஆவேசமாக கத்திய சம்பவம். ஜனாதிபதி அனுரவை இலக்கு வைத்து வெளியிடப்பட்ட கருத்துக்கள். கோட்டபாயாவை துரத்தும் நீதிமன்ற நடவடிக்கைகள். வசமாக சிக்கிய முன்னாள் செயலாளருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அவசர உத்தரவு. போக்குவரத்து துறையில் அதிரடி மாற்றங்கள். நாட்டை வந்தடைய உள்ள மேலும் பல புதிய மெட்ரோ பேருந்துகள். வெளியான தகவல். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலின் பின்னணியில் இருந்த ரகசிய நடவடிக்கைகள். நீதிமன்றம் எடுத்துள்ள உடனடி தீர்மானம். வெளியிடப்பட்ட முக்கிய தகவல். நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்தும் விபத்து மரணங்கள். வவுனியாவில் இடம்பெற்ற கோர விபத்து. இது இளைஞர்களுக்கு நேர்ந்த சோகம். குடும்ப தகராறு காரணமாக கோபத்தில் மின்கம்பத்தில் ஏறிய நபர். மின்சார சபையினூடாக நீதிமன்றம் வழங்கிய அதிர்ச்சி தரும் தண்டனை. அம்பலமான தகவல். நிலவும் மோசமான வானிலை. மறு அறிவித்தல் வரை யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம். கரையோர மக்களுக்கு வந்த அவசர அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாண மாவட்டம் வடமராட்சி நெல்லியடி பகுதியில் உள்ள காட்டுப் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 16 கிலோகிராம் கேரள கஞ்சா யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருளின் பெறுமதி சுமார் 20 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வடமராட்சி அரச புலனாய்வு சேவை வழங்கிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது இந்த கேரள கஞ்சா மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளின்படி இந்த சட்டவிரோத கேரள கஞ்சா அடுத்த நாள் கொழும்பு பகுதிக்கு கொண்டு சென்று கைமாற்றுவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பின் பின்னணியில் பிரபல அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரும் தொடர்பு பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த தொடர்பு இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இதற்கிடையில் இந்த வாரம் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக பருத்தித்துறை வல்லிபுரம் கடற்கரை வழியாக கடத்தப்பட்டதாக கூறப்படும் 250 கிலோகிராமுக்கும் அதிகமான கேரள கஞ்சாவின் ஒரு பகுதியே தற்போது கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்களை யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரும் காவல்துறையினரும் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். அண்மையில் வெளியிடப்பட்ட வெபோமெட்ரிக்ஸ் பல்கலைக்கழக தரவரிசையின்படி கொழும்பு பல்கலைக்கழகம் இலங்கையின் சிறந்த பல்கலைக்கழகமாக மீண்டும் முதலிடத்தை பெற்றுள்ளதுடன் உலகளாவிய தரவரிசையில் 1745வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த தரவரிசையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் இலங்கையில் 2வது இடத்தையும் உலகளவில் 2125வது இடத்தையும் பெற்றுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகம் இலங்கையில் 3வது இடத்தை பெற்றுள்ளதுடன் உலக தரவரிசையில் 2258வது இடத்தில் இடம்பெற்றுள்ளது. அதேவேளை இலங்கை பல்கலைக்கழகங்களில் தரவரிசையில் ருகுண் பல்கலைக்கழகம் 4வது இடத்தையும், மொரட்டுவ பல்கலைக்கழகம் 5வது இடத்தையும், கலனி பல்கலைக்கழகம் 6வது இடத்தையும் பெற்றுள்ளன. வடக்கு மாகாணத்தின் பிரதான உயர்கல்வி நிறுவனமான யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இந்த தரவரிசையில் இலங்கை அளவில் 7வது இடத்தை பெற்றுள்ளது. இதற்கிடையில் உலகில் சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான வெபோமெட்ரிக்ஸ் தரவரிசையில் அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் முதலிடத்தையும், ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் 2வது இடத்தையும், மாசசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் 3வது இடத்தையும், ஐக்கிய ராஜ்யத்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் 4வது இடத்தையும் பெற்றுள்ளன.
அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான ஜூலை மாத கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் அஸ்விஸ்ம வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அதன்படி அஸ்விஸ்ம நலன்புரி பலன்கள் வழங்கும் திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் 6,21,638 முதியோர் பயனாளிகளுக்காக 3,108 கோடியே 19 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 77,324 முதியோர்களுக்காக 386 கோடியே 62 லட்சம் ரூபாய் நிதி வைப்பிலிடப்பட உள்ளது. இதன்படி 2 கட்டங்களிலும் சேர்த்து 6,98,962 பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ள மொத்த தொகை 3,494 கோடியே 81 லட்சம் ரூபாவாகும். உரிய பயனாளிகள் இன்று முதல் தங்களுக்கான முதியோர் கொடுப்பனவை அஸ்விஸ்ம வங்கிக் கணக்குகள் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இலங்கையின் அவசர மருத்துவ சேவையின் முன்னணியில் செயல்பட்டு வரும் 1990 சிவசரிய ஆம்புலன்ஸ் சேவை தனது சேவையை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் புதிய அவசர மருத்துவ திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. அதன்படி எதிர்காலத்தில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுடன் இணைந்த அதிவேக மோட்டார் சைக்கிள் அவசர மருத்துவ சேவையையும் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் சிவசரிய அறக்கட்டளையின் 10 ஆண்டு கால தொலைநோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் ஒரு பகுதியாக முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படும் நகர பகுதிகளிலும் குறுகிய வீதிகள் உள்ள கிராமப்புறங்களிலும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சம்பவ இடத்தை சென்றடைவதில் ஏற்படும் தாமதத்தை குறைப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதன்படி ஆம்புலன்ஸ் வாகனம் சம்பவ இடத்தை அடைவதற்கு முன்னரே மோட்டார் சைக்கிள்களில் பயணிக்கும் சிறப்பு பயிற்சி பெற்ற அவசர மருத்துவ குழுவினர் நோயாளரை விரைவாக சென்றடைந்து உயிரை காக்கும் முதலுதவி சிகிச்சைகளை உடனடியாக வழங்க உள்ளனர். மேலும் இலங்கையின் அவசர மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தற்போதுள்ள 1990 சுபசரிய ஆம்புலன்ஸ் வாகனங்களின் எண்ணிக்கையை 500ஆக அதிகரிப்பதற்கும் அவற்றில் சர்வதேச தரத்திலான நவீன தொழில்நுட்ப வசதிகளை இணைப்பதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த புதிய திட்டங்கள் நடைமுறைக்கு வந்த பின்னர் இலங்கையின் அவசர மருத்துவ சேவை மேலும் வேகமானதாகவும் திறன்மிக்கதாகவும் மக்களுக்கு விரைவாக சென்றடையும் சேவையாகவும் மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொது போக்குவரத்து சேவைகளை மேலும் திறமையானதும் தரமானதுமான நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் புதிய மெட்ரோ பேருந்துகளின் 4 பேருந்துகள் நேற்று இலங்கையை வந்தடைந்துள்ளன. இந்த புதிய பேருந்துகள் சீனாவின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமான ஃபோட்டான் இன்டர்நேஷனல் கார்ப்பரேஷன் நிறுவனத்திடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொது போக்குவரத்து துறையில் தரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த புதிய மெட்ரோ பேருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் கடந்த மே மாதத்தில் கைச்சாத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மொத்தம் 104 புதிய மெட்ரோ பேருந்துகளை இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அதன் முதல் கட்டமாக 4 பேருந்துகள் நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளன. எஞ்சிய பேருந்துகளும் கட்டம் கட்டமாக நாட்டிற்கு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புதிய பேருந்துகள் சேவையில் இணைக்கப்படுவதன் மூலம் பொது போக்குவரத்து பயணிகளுக்கு பாதுகாப்பான வசதியாக மற்றும் தரமான சேவையை வழங்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்பின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் விருந்துகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் இளைஞர் யுவதிகளை இலக்காக கொண்டு ரகசியமாக போதை மாத்திரைகள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக இளம் போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவர் 23,000 போதை மாத்திரைகளும் ஹெரோயின் போதைப் பொருளும் வைத்திருந்த நிலையில் மாளிகாவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் நிஷாந்தடி சோயாவின் மேற்பார்வையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 20 வயதுடைய இளைஞர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டு சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கைப்பற்றப்பட்ட போதை மாத்திரைகளும் ஹெரோயினும் தினசரி இளைஞர் யுவதிகளுக்கு விநியோகிப்பதற்காக ரகசியமாக கொண்டுவரப்பட்டிருந்ததாக தெரியவந்துள்ளது. குறிப்பாக இசை நிகழ்ச்சிகள் மற்றும் விருந்துகளில் கலந்து கொண்டு நடனமாடும் இளைஞர்களை இலக்காக கொண்டு இந்த போதைப் பொருள் வியாபாரம் முன்னெடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
மேலும் இந்த போதை மாத்திரைகள் கொழும்பில் மட்டுமன்றி நாட்டின் பல்வேறு மாகாணங்களுக்கும் விநியோகிப்பதற்காக தனித்தனி கடத்தல் வலையமைப்புகள் செயற்பட்டு வந்ததாகவும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. விசாரணைகளின்படி ஒரு போதை மாத்திரையின் கொள்வனவு விலை 100 ரூபாயாக இருந்த போதிலும் அவை 200 ரூபாய்க்கும் அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபரிடமிருந்து சுமார் 800 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாளிகாவத்தை போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா மாவட்டம் கடகராயன்குளம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற கோர விபத்தில் 25 வயதுடைய 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக கனகராயன்குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து A9 பிரதான வீதியில் இடம்பெற்றுள்ளது. தம்புள்ளையிலிருந்து பருத்தித்துறைக்கு மரக்கறிகளை ஏற்றிச் சென்ற சிறிய ரக பாரவூர்தி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகிலிருந்து மரத்தில் மோதியதே விபத்துக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் பார ஊர்தியில் பயணித்து 25 வயதுடைய 2 இளைஞர்களும் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் கனகராயன்குளம் காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். குடும்ப தகராறு காரணமாக உயர் அழுத்த மின்சார கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட நபரால் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட நிதி இழப்பை ஈடு செய்யுமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் கடந்த 21ஆம் தேதி கமுரப்பட்டிய பகுதியில் இடம்பெற்றது. உயர் அழுத்த மின்சார விநியோக கட்டமைப்புக்கு சொந்தமான கோபுரத்தில் குறித்த நபர் ஏறியதை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக திககொட கமுரப்பட்டிய அக்குரசு முலட்டியன தேவேந்திரமுனை மாவரள மற்றும் தெனியாகி உள்ளிட்ட பல பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மின்சார விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் அவரது குடும்ப உறுப்பினர்களை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்ததை தொடர்ந்து அவர் கோபுரத்திலிருந்து கீழே இறங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். வழக்கு விசாரணையின் போது இந்த சம்பவத்தால் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட நிதி இழப்பை மதிப்பீடு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி 2 மணி நேரத்திற்கு மேலாக ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக இலங்கை மின்சார சபைக்கு 2,1059 ரூபாய் மற்றும் 90% இழப்பு ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். விசாரணைகளின் போது சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட 2,1059 ரூபாய் மற்றும் 90% இழப்பீட்டை செலுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் மேலதிக விசாரணை எதிர்வரும் நவம்பர் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தின் டிஜிட்டல் அமைப்புகளை இலக்காக கொண்டு இணையவழி ஊடுருவல் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான அதிகளவான அபாயம் நிலவுவதாக நாடாளுமன்றத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த செயற்பாட்டு அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு மேற்கொண்டு தகவல் மற்றும் சைபர் பாதுகாப்பு மதிப்பீட்டு அறிக்கையின் அடிப்படையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அறிக்கையின்படி நாடாளுமன்றத்தின் சைபர் பாதுகாப்பு தொடர்பான 56 அம்சங்கள் கணக்காய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அவற்றில் 46 அம்சங்கள் மிகவும் உயர்ந்த அபாய மட்டத்தில் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு பலவீனங்கள் காரணமாக அனுமதியற்ற நபர்கள் நாடாளுமன்றத்தின் டிஜிட்டல் அமைப்புகளுக்குள் ஊடுருவுதல், முக்கிய மற்றும் உயர்திறன் மிக்க தகவல்களை திருடுதல், நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகளை பாதித்தல், மேலும் உத்தியோகபூர்வ இணையதளங்களை சிதைத்து நிறுவனத்தின் நற்பெயருக்கு சேதம் விளைவித்தல் போன்ற கடுமையான சைபர் தாக்குதல்கள் ஏற்படக்கூடும் என அந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அடையாளம் காணப்பட்டுள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் பலவீனங்களை உடனடியாக சரி செய்வதற்கான தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கணக்காய்வு பரிசீலனையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் காவல்துறை அதிபர் CD விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பான வழக்கில் அவரது பிரத்யேக பாதுகாப்பு அதிகாரி நீதிமன்றத்தில் முக்கிய சாட்சியங்களை வழங்கியுள்ளார்.
இந்த வழக்கு கடந்த 28ஆம் தேதி கடுவளை நீதிவான் அருண் இந்திரஜித் பொத்துதாச முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது காவல்துறை சார்ஜென்ட் சுசந்த் இந்த வாக்குமூலத்தை வழங்கினார். அவர் அளித்த சாட்சியத்தில் சம்பவம் நடைபெற்ற நாளில் CD விக்ரமரத்ன தனது உத்தியோகபூர்வ கைத்துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை பரிசோதிக்க வேண்டும் என கூறி அவற்றை தன்னிடமிருந்து பெற்றுக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 16 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னாள் காவல்துறை அதிபரின் பிரத்யேக பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றிய போதிலும் இதற்கு முன்பு ஒருபோதும் தனது கைத்துப்பாக்கியை பரிசோதிக்குமாறு அவர் கேட்டதில்லை என்றும் சாட்சியம் அளித்தார். அன்றைய தினம் கைத்துப்பாக்கியுடன் தோட்டாக்களையும் பெற்றுக்கொண்ட CD விக்ரமரத்ன வழக்கமாக உடற்பயிற்சிக்கு செல்லும் போது அணியும் காலணிகளை கூட அணியவில்லை என்றும் வழக்கமாக தண்ணீர் போத்தலை எடுத்து செல்லாத அவர் அன்றைய தினம் தண்ணீர் கொண்டு வருமாறு தன்னிடம் கூறியதாகவும் பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். தான் தண்ணீர் எடுத்து சென்ற சில நொடிகளிலேயே துப்பாக்கிச் சூட்டு சத்தம் கேட்டதாகவும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது CD விக்ரமரத்ன தரையில் விழுந்து கிடந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து வீட்டிலிருந்து மற்றவர்களின் உதவியுடன் அவரை முள்ளேறிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாகவும் பின்னர் அவர் உயிரிழந்து விட்டதாக அறிந்ததாகவும் பாதுகாப்பு அதிகாரி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். இந்த சாட்சியங்களை பதிவு செய்த நீதவான் சம்பவ இடத்தில் மீட்கப்பட்ட கைத்துப்பாக்கி மற்றும் பயன்படுத்தப்பட்ட தோட்டா உரைகளை அரசு ரசாயன பகுப்பாய்வாளரிடம் பரிசோதனைக்காக அனுப்புமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையில் CD விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பாக முள்ளேறிய ஆதார வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரி திறந்த தீர்ப்பை வழங்கியுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முறையான விசாரணை நடத்துமாறு கோரி பிவிதுரைகள் உரிமைய கட்சியில் லஞ்ச அல்லது ஊழல் பற்றிய புலனாய்வு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது. இந்த முறைப்பாட்டை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் உப்புல் கமகே சமர்ப்பித்துள்ளார். அதனுடன் சபாநாயகர் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக கூறப்படும் 10 எழுத்துப்பூர்வ ஆவணங்களும் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள குற்றச்சாட்டுகளின்படி சபாநாயகருக்கு ஒதுக்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு மேலதிகமாக மற்றொரு வீட்டை பயன்படுத்தியதாகவும் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து தளபாடங்கள் மற்றும் உபகரணங்களை தனது தனிப்பட்ட வீட்டிற்கு எடுத்து சென்றதாகவும் அங்கு தனிப்பட்ட ஊழியர்களை தங்க வைத்திருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினராக வழங்கப்படும் எரிபொருள் ஒதுக்கீட்டை விட அதிகளவு எரிபொருளை பெற்றுக் கொண்டதாகவும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பல மாதங்களுக்கு முன்னரே நாடாளுமன்ற பணியாளர் பிரதானி சாமிந்த குலரத்ன கருத்து வெளியிட்டிருந்த போதிலும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பிவிதுரைகள் உரிமைய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த பொதுச் செயலாளர் உப்புல் கமகே லஞ்ச ஊழல் பற்றிய புலனாய்வு ஆணைக்குழு தன்னை சுயாதீனமான நிறுவனம் என கூறி வருவதாகவும் நாட்டின் 3வது உயர்ந்த பதவியில் உள்ள சபாநாயகருக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த முறைப்பாட்டின் மீது ஆணைக்குழு எவ்வாறு நடவடிக்கை எடுக்கின்றது என்பது மூலம் அதன் சுயாதீனத்தன்மை வெளிப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இது அரசாங்கத்திற்கு எதிரான அரசியல் நடவடிக்கை அல்ல என்றும் ஊழலுக்கு எதிராக தமது கட்சி மேற்கொள்ளும் பொறுப்பான நடவடிக்கையாகவே இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் உப்புல் கமகே தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சுகேஸ்வர பண்டாரவின் விளக்கமறியல் காலம் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 12ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஜனாதிபதியின் செலவு தலைப்பின் கீழ் ஒரே நேரத்தில் 2 சம்பளங்களை பெற்றதாக எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் சுகேஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டு பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவரது விளக்கமறியல் காலமும் நீதிமன்றத்தால் நீடிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.
நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பான வழக்கில் சம்பவம் நடைபெற்ற நேரத்தில் கடமையில் இருந்த பிரதம சிறைச்சாலை அதிகாரி வழங்கிய சாட்சியத்தில் தேசிய பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய மிகவும் உணர்வுபூர்வமான தகவல்கள் உள்ளதாக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து அந்த சாட்சியத்தில் இடம்பெற்றுள்ள தகவல்களை எந்தவொரு ஊடகமும் வெளியிடக்கூடாது என்று நீர்கொழும்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் குறித்த சாட்சி பதிவை பாதுகாப்பான நீதிமன்றத்தின் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்குமாறு நீதிமன்ற பணியாளருக்கு நீதவான் பணிப்புரை வழங்கியுள்ளார். இந்த வழக்கு விசாரணையின் போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் 22 கைதிகளும் உயிரிழந்தமை தொடர்பாக சம்பவம் நிகழ்ந்த வேளையில் அங்கு பிரதம சிறைச்சாலை அதிகாரியாக பணியாற்றிய விக்ரம ஜெயந்தகுமார் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்திருந்தார். இதற்கிடையில் வெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்து நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட 89 சிறைச்சாலை காவல் அதிகாரிகள் தொடர்பான விவரங்களும் கொழும்பு மற்றும் நீர்கொழும்பு வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் தொடர்பான விரிவான அறிக்கையும் சிறைச்சாலை திணைக்களத்தினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு உள்ள பெரும்பான்மை பலமும் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விரிவான அதிகாரங்களும் காரணமாக தற்போதைய அரசாங்கம் முழுமையாக அதிகார மமதையில் செயற்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலையான பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் தரைமட்டத்தில் நிலவும் மக்களின் உண்மையான பிரச்சினைகளை புரிந்து கொள்ளாமல் அதிகாரத்தின் உச்சியில் இருப்பதாக கருதுகிறது என்றும் அதன் விளைவுகளை எதிர்காலத்தில் உணர வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் கூறினார். நாட்டின் நீதித்துறை மீது தமக்கு இன்னும் நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்த அவர் தற்போதைய போலீஸ் துறை அரசியல்மயமாக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி அதன் மீது நம்பிக்கை இல்லை என்றும் தெரிவித்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க அரசாங்கம் திட்டமிட்டிருப்பது குறித்தும் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச குறிப்பிட்ட நபர்களை இலக்காக கொண்டு அரசமைப்பில் திருத்தங்கள் மேற்கொள்வது வரலாற்று பிழையாகும் என்றும் அவ்வாறான நடவடிக்கைகள் நாட்டிற்கு எந்த பயனையும் அளிக்காது என்றும் கூறினார். மேலும் நாட்டின் மக்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடி, அதிக வரிச்சுமை மற்றும் விலைவாசி உயர்வு காரணமாக பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக அரசாங்கம் அரசமைப்பு திருத்தங்கள் மற்றும் அதிகாரத்தை மையமாக கொண்ட நடவடிக்கைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதற்கிடையில் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் 15 மில்லியன் ரூபாயை என்ஆர் கன்சல்டன்சி நிறுவனத்தில் முதலீடு செய்து பணச்சலுகையில் ஈடுபட்டதாக நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட 4 எதிராக தொடரப்பட்ட வழக்கு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2015 ஆண்டு ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பின் அழைப்பாளர் வசந்த் சமரசிங் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் 2 தனியார் வங்கி கணக்குகளின் விவரங்களை பெற்று தாக்கல் செய்ய வேண்டியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை தொடர்ந்து வழக்கு விசாரணை எதிர்வரும் அக்டோபர் 29 வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கில் பிணையில் உள்ள நாமல் ராஜபக்ச, நித்யா சேனாதி சமரநாயக்க, சுஜானி போகுல்லாகம மற்றும் சுதர்ஷன பண்டார கணேகுடு ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தனர். அத்துடன் கவர்ஸ் கார்ப்பரேட் சர்வீசஸ் நிறுவனத்தின் ஊடாக முறையற்ற வகையில் ஈடுபட்டதாக கூறப்படும் 125 மில்லியன் ரூபாயை பயன்படுத்தி பங்குகளை கொள்வனவு செய்ததாக சட்டமா அதிபரால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மற்றொரு பணச்சலுகை தடுப்பு விளங்கும் தற்போது நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசன்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்தது தனது அடிப்படை உரிமைகளை மீறுவதாக கூறி கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரான பிள்ளையான் இந்த மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்.
இந்த மனு இதற்கு முன்னர் 2025 ஆண்டு அக்டோபர் 31 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அன்றைய விசாரணையின் போது ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். எனினும் பிள்ளையான் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி உதய கம்மன்பிலா உண்மையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாகவே அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் வாதிட்டு இருந்தார். இந்த நிலையில் குறித்த அடிப்படை உரிமைகள் மனு நேற்று மீண்டும் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்படி மனு தொடர்பான மேலதிக விசாரணையை 2027 ஆண்டு ஜனவரி 29 நடத்துவதற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமும் கடல் கொந்தளிப்பும் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மீனவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் விசேட பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்து ககவத்து காங்கேசன் துறையிலிருந்து மன்னாரூடாக கட்பிட்டி வரையும் ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையை முன்னிட்டு கரையோர பகுதிகளில் இயங்கும் சிறிய ரக மற்றும் பாரம்பரிய மீன்பிடி படகுகள் மறு அறிவித்தல் வெளியாகும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஏற்கனவே கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் உடனடியாக பாதுகாப்பாக கரை திரும்புமாறும் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் கடலுக்கு செல்லும் தருணம் முதல் கரை திரும்பும் வரை அனைத்து மீனவர்களும் பாதுகாப்பு அங்கிகளை கட்டாயமாக அணிந்திருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அண்மை காலங்களில் இடம்பெற்ற பெரும்பாலான கடல் விபத்துகளுக்கு படகுகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளே காரணமாக இருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ள திணைக்களம் கடலுக்கு புறப்படுவதற்கு முன்பு என்ஜின் இயந்திர அமைப்புகள் மற்றும் போதுமான எரிபொருள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் முழுமையாக பரிசோதிக்குமாறு படகு உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதனுடன் கட்பிட்டியிலிருந்து கொழும்பு மற்றும் காலிவுடாக அம்மாந்தோட்டை வரையிலான கடற்பரப்புகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவோர் கடல் நிலைமையை கவனமாக மதிப்பீடு செய்து பாதுகாப்பு உறுதிப்படுத்த பின்னரே கடலுக்கு செல்ல வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் வெளியிடும் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனத்தில் கொண்டு அவசர நிலைமைகளில் பொறுப்புடன் செயற்படுமாறு அனைத்து மீனவ சமூகத்தினரிடமும் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.